ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். கன்யர் சுவாதீபம் வந்தே ஸ்ரீ பூதபுரிவாசினம் எத்ராஜ மடாதீஷம் ஸ்ரீமத் வரத சமட்சகம் எத்ராஜ மடாதீஷம் ஸ்ரீ பூதபுரிவாசினம் கிருபாமாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம். ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியேன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன். பாசுரம் 5. எனக்குற்ற செல்வம் ராமானுஜனென்று இசையகெல்லா மனக்குற்ற மாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா இனக்குற்றம் காணகில்லார் பத்தி ஏய்ந்த இயல்விதென்றே. இதுக்கு முன்ன சொன்ன பாசுரங்களில் தன்னை எந்த விதமான காரணம் எதுவும் இல்லாமல் என்னை கை கொண்டார். பண்ணப்பணித்த ராமானுஜன் பரன் பாதமும் என் சென்னி தெறிக்க வைத்தான், எனக்கு ஏதும் சிதைவில்லையே அப்படின்னு சொன்னார். இப்போ இவருக்காக இந்த பாடல்களை அவர் இயற்றிட்டு இருக்கார் உட்கார்ந்து. அவருடைய குணங்களை பற்றி பாடிக்கொண்டிருக்கும் போது சில பேர் நடுவில் என்ன போய் நீ அவரை பற்றி புகழ்ந்து எழுதிட்டு இருக்க, தேவையே இல்லாமல் உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சில பேர் தூற்றுவாங்களாம். பிடிக்காதவங்க, ராமானுஜரை பிடிக்காதவர்கள், அமுதனாரை பிடிக்காதவர்கள், அவங்க தூற்றுனா தூட்டிட்டு போகிறாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறது கூட இவரை மனசில் வச்சு தானே சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் தானே அந்த விஷயத்தை எடுத்து இது இந்த மாதிரி இல்லை, நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மனசில் அந்த விஷயம் பதிஞ்சிருக்கும் தானே எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு அதையே பெரும் புகழாக இவர் நினச்சிப்பார். எனக்குற்ற செல்வம், அதாவது யானடைந்த செல்வம் நிலையில்லாதது. இப்போ என்கிட்ட இருக்க செல்வங்கள் எல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட நிலையில்லாதது தான். பல குற்றங்களுக்கு இடமானது இந்த பொருட்செல்வம் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் வழி வழியாக செய்கின்ற என் நிலைக்கு ஏற்ற கைங்கரியம் என்ற தொண்டு, அதுதான் எனக்குற்ற செல்வம். இந்த என்னிடம் இருக்கின்ற இந்த செல்வங்கள் எல்லாம் இது பல குற்றங்களை உடையது. இந்த பொருட்செல்வங்கள் எல்லாம் நிலையில்லாதது. ஆனால் எனக்குன்னு ஒரு செல்வம் இருக்கு இல்லையா, ஒரு சொத்து இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டால் கைங்கரியம். என்னுடைய நிலைமைக்கு ஏற்ற ஒரு சொத்து கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு தொண்டு. அதற்கு இடம் செல்வமாக, அதற்கு இடமாக இருக்கின்ற ராமானுஜன் என்று நல்ல தந்தை, நல்ல தாயார், தாரம், தனையர், பெருஞ்செல்வம் என்றனக்கு நீயே எதிராசா அப்படின்னு சொல்றார். ஆர்த்தி பிரபந்தத்தில் எத்திராஜரை பற்றி சொல்றார். தந்தை நல் தாய், தாரம், தனையர், பெருஞ்செல்வம் எந்தனக்கு நீயே எதிராசா இந்த நிலைக்கு ஏறாத இவ்வுடலை இன்றே அறுத்தருளப்பாராதது என்னோ பகர் அப்படின்னு சொல்றார். எல்லாம் எனக்கு எல்லா செல்வங்களும் நீதான், எம்பெருமானார் தான் எனக்கு பெரிய நிதி. மற்ற புறச்செல்வங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு எம்பெருமானாருடைய குணக்கீர்த்தனத்தை நாம் செய்வோம் அப்படின்னு நான் இருக்கேன். உனக்கே நான் தொண்டு செய்ய வேண்டும், கைங்கரியம் பண்ணணும், அதுதான் எனக்கு உற்ற செல்வம். ராமானுஜன் மற்ற செல்வங்கள் எல்லாம்
இல்லை, பொருட்செல்வங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது, ராமானுஜன்தான் எனக்கு பெரு நிதி அப்படின்னு நான் இருக்கேன். இதை சில பேருக்கு பிடிக்கல. இசையக்கில்லா மனக்குற்ற மாந்தர், மனதில் குற்றமுடையவர்கள், தீய எண்ணமுடையவர்கள், நல்ல எண்ணங்கள் இல்லாத பொறாமை, கோபம், இந்த மாதிரி தீமையான ஒருத்தர் மீது கோல் சொல்லுவது, இந்த மாதிரி தீய குணங்களுக்கே இருப்பிடமாக இருக்கின்ற மனிதர்கள் இருக்காங்க. எந்த காலத்துலேயும் அது உண்டு. இசையக்கில்லா, இந்த மாதிரி நான் மனசில் எனக்கு ராமானுஜர் ராமானுஜர் நான் போகிறது அவங்களுக்கு பிடிக்கல. இசைனா சம்மதம்னு அர்த்தம். பிடிக்கல. இசையக்கில்லான்னா சம்மதம் இல்லாத, அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த சம்மதிக்காத நெஞ்சில், இந்த குற்றங்கள் உடைய நெஞ்சில், இத்தனை குரோதங்கள் மனசில் வச்சிட்டு இருக்க நெஞ்சை உடைய மனிதர்கள். பழிக்கிறாங்க என்ன அவங்க? ராமானுஜர் ராமானுஜன் என்ன பெருசாக கொண்டாடிட்டு இருக்க, அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் தாழ்த்தி பேசி, யாரு புறச்சமயத்தவர்களும் இருக்காங்க இதில். பாஷண்ட சண்டை அந்த புறச்சமயவாதிகளும் இருக்காங்க. இந்த சம்பிரதாயத்தை மீறியவர்கள், நம்முடைய சம்பிரதாயத்தை விட்டு வெளியேறியவர்கள், அவங்களாம் உத்ருஷ்டிகள் இருக்காங்க. பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகரர், இந்த மதங்களை சார்ந்தவர்கள், விதண்டாவாதம் பண்றவங்க, குறுகிய நோக்கம் கொண்டவர்கள், குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு எதில் எந்த வார்த்தையில் குற்றம் வரும் அப்படின்னு விளக்கெண்ணை போட்டு தேடிட்டு இருக்கவங்க, குற்றம் கண்டு அதில் ஒரு நிந்தனை சொல்கிறவங்க, அதுதான் பழிக்கில். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அறியாமை உடையவர்களாக இருப்பதனால இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்கோ. புகழ், அந்த அவங்க பழிக்கிறாங்க இல்லையா, அந்த பழிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய புகழ்ச்சி ஆயிரும். ராமானுஜர் பற்றி இவங்க பேசுகிறாங்கன்னா அவர் என்ன பழிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பழித்தலே எனக்கு ஒரு புகழ்ச்சியாக மாறிவிடும். அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? ஒரு பலனை நோக்கி செயல் புரிபவர்கள், மந்த மதியினர். ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் தான் அங்கே போய் அந்த வேலையை செய்வாங்க. ஒரு பலன் இருந்தால் தான் அந்த காரியத்தை போய் செய்வாங்க. பலன் இல்லாதவங்க போய் செய்ய மாட்டாங்க, மந்த புத்தி உடையவர்கள். அதனால் அவங்க செயலெல்லாம் நிந்தனைக்குரியதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இந்த அடியார்களுடைய மேன்மை பற்றி தெரியாது. ஞானம் ஒழுக்கம் உடைய குருவாக ராமானுஜர் இருக்காரு, அவருடைய திருவடிகளை பற்றினாதான் நமக்கு வைகுந்தம் தானே வரும் அப்படிங்கிறதெல்லாம் அறியாதவர்கள். அவர்கள் ஒன்றுமே தெரியாது, மேம்போக்கா போகிறவங்க. ஆடம்பரமாக இருக்கா, அவங்க காலில் போய் விழுந்துருவாங்க. கொஞ்சம் அவங்க கம்மியாக இருக்காங்களா பொருட்செல்வத்தில், அவங்கள காலில் உதைப்பாங்க. அப்படிப்பட்ட குணமுடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற இந்த இகழ்ச்சி இருக்கு இல்லையா, இந்த இகழ்ச்சியை எனக்கு புகழ்ச்சியாக மாறிவிடுகிறோம். அழகை முளை சுவைத்தார்க்கு அடிக்கண்பர் திலதமென திரிவார் தம்மை உலகர் பழிதூற்றில் துதியாகும். உலகர் பழி தூற்றில் அது துதியாக மாறிவிடும். அப்படிங்கிற மாதிரி இந்த பழியே எனக்கு புகழாக மாறிவிட்டது. அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர். அவன் மன்னிய சீர், அந்த எம்பெருமானாருடைய நிலைத்த ஞானம், மன்னியன நிலை பெற்றன அர்த்தம். மன்னிய சீர், நிலைத்த ஞானம், சக்தி முதலான கல்யாண குணங்களே ஈடுபட்ட அன்பர். அவனுடைய நிலைத்த புகழ்பெற்ற கல்யாண குணங்களிலே ஈடுபட்ட அன்பர், தனக்குற்ற அன்பர். அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா. அப்படிப்பட்ட எம்பெருமானாரின் திருநாமங்களிலேயே பக்தி பூண்டு அவன் திருநாமங்களையே சாற்றும் என்பா, என்னுடைய பாக்கள், நான் இயற்றுகின்ற பாடல்கள், அந்த திருநாமங்களிலேயே பக்தி பூண்டு இசைக்கப்பட்ட இந்த பாடல்கள் குற்றங்களை, இந்த பாடல்களில்
குற்றங்களை பத்தி ஏய்ந்த இயல்விதென்றே. பக்தி மேலீட்டால அமைந்த தன்மை என்று காணகில்லார், காணமாட்டார்கள். குற்றமே நற்றமாக கொள்ளும் நன்மை உடையவராதலால் பொருட்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்றார். என்னுடைய பாடல்கள் யார் பாடுறாங்களோ அவங்க இந்த மாதிரி அல்பத்தனமா பேசுறவங்களெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். ராமானுஜருடைய திருநாமங்களை சொல்லுகின்ற என்னுடைய பாடல்கள், பக்தியினால் இசைக்கப்பட்ட இந்த பாடல்களை யார் பக்தி மேலீட்டால் பாடுகிறார்களோ அவர்கள் அந்த குற்றங்களை எல்லாம் தள்ளிவிடுவார்கள். அப்படி இவர் மீது பழி சுமத்துகின்ற, என் மீது பழி சுமத்துகின்ற அத்தனை குற்றங்களையும் தள்ளிவிட்டு என்னுடைய பாடல்களை நற்றமாக கொண்டு பாடுவார்கள். குற்றமே நற்றமாக கொள்ளும் தன்மை உடையவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த பாசுரத்துல. எனக்குற்ற செல்வம் ராமானுசன் என்று இசையகில்லா மனக்குற்ற மாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா இனக்குற்றம் காணகில்லார் பத்தி ஏய்ந்த இயல்விதென்றே. பக்தியினால அவங்க எதையுமே பொருட்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்துல அவர் சொல்லியிருக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வாராச்சாரியன் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம். நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம். அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி.